ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முட்டை பணியாரம். அதுக்கு வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது மூணையும் நல்லா நறுக்கிங்க. அப்புறம் 4 முட்டை எடுத்துங்க. 4 முட்டை இந்த மாதிரி நல்லா உடச்சி ஊற்றிங்க. ஓடு இல்லாத அளவுக்கு எடுத்துங்க. ஓடு ரொம்ப டேஞ்சரு, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும். நான் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். முட்டையோட மசாலா நல்லா சேரணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த அளவுக்கு ரெடியாகி வரணும். அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றோட ஒன்று நல்லா சேர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வில் குழிப்பணியாரம் சட்டி வச்சாச்சு. அது நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆகணுன்னே தேவையான அளவுக்கு எண்ணெய் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிங்க. குழிக்கரண்டியில் மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றிடலாம். எல்லாத்துலேயுமே நல்லா மட்டமான அளவுக்கு கரெக்டாக ஊற்றிங்க. மோஸ்ட்லி நடுவுலேருந்து ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா கேஸோட ஃப்ளேம் அதிகமாக நடுவுலேருந்து தான் எல்லா இடத்துக்கும் பரவும். ஸோ நடுவில் அதிகமாக வைங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றி வச்சிங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டு, ஒரு சைடு வெந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டு திருப்பி விடுங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா திருப்பி விடுங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா திருப்பி விடுங்க. இது மோஸ்ட்லி நீங்கள் நல்லா திருப்பி விட்டிங்கன்னா தான் அடிப்பக்கம் நல்லா வேகும். இல்லைன்னா ஒரு மாதிரி வேகாமல் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை வெளில எடுத்துட வேண்டியது தான். ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் வெளில எடுக்குவோம். வாசனை நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் பணியாரம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு முட்டை பணியாரம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.